சார் இப்போ அண்ணாமலை ட்வீட் போட்டார்ல சார் 10 லட்சம் பேர் 6 மணி நேரத்தில் பார்த்துருக்காங்க கெட் அவுட் ஸ்டாலின்ற ஒரு ஹேஷ்டேக். அதெல்லாம் ஒரு ட்வீட்டா அது பேர் ட்வீட்டு. அதை 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா இவங்க பணம் கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க. இவங்களுடைய சோசியல் மீடியா இவங்களுடைய ஐடினா பணம் பே மணி. கெட் அவுட் அண்ணாமலை நாங்கள் சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதி. ஏன்னா அவர் எப்பவே கெட் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏன் சொல்றோம், மக்கள் தான் கெட் அவுட் சொல்ல போறாங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரையோ திராவிட முன்னேற்ற கழக தலைவரை கெட் அவுட் சொல்வதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? இவர் யாரு? ரோட்ல போற கோவம் தான் வருது அதுக்கு மேல. அதே போல பாலியல் சீண்டல், அதுக்கப்புறம் அவங்களுடைய உட்கட்சி அந்த குடும்ப பிரச்சனையில கொலைகள்லாம் நடக்குது. இந்த சட்டங்கள் வந்து ஒரு முரட்டுத்தனமான சட்டங்கள் இல்லாம இயல்பான ஒரு சட்டம். சங்க இலக்கிய காலங்களிலிருந்து ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து தவறுகள் நடக்க செய்கின்றன. அதுல மாற்று கருத்து கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். அப்படி சம்பவமே நடக்காது, குற்றங்களே நடக்காதுன்னா காவல்துறையே தேவையில்லை, நீதிமன்றமும் தேவையில்லை. ஒரு இயற்கையான உலகத்தில் தவறுகளும் நடக்கும், நல்லதும் நடக்கும். தவறுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆட்சியாளர்கள் கையில், காவல்துறை கையில் இருக்கிறது. பொதுமக்களும் அதை கடந்து விட்டு போயிட முடியாது. நம்மகிட்டயும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் we have responsibility. நம்ம சொசைட்டி எப்படி இருக்கணும், நம்ம மக்கள் எப்படி வாழணும். ஆனா அதற்காக சொந்த பிரச்சனைகள், ரவுடிகள் மோதல், இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியா பாதுகாக்கலன்னு சொல்றது எந்தவித நியாயமும் கிடையாது. அப்படின்னா எடுத்துங்க, அதிமுக ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கு, இந்த 4 ஆண்டுகள் எவ்வளவு நடந்திருக்கு, ஒரு ஆண்டும் ஒப்பிட்டே பார்க்கலாம். ஆனா நம்ம அப்படி பேசுறது சரியானா சரியில்லை. இதை கடந்து போயிட விட முடியாது, தடுத்து நிறுத்தணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லோரும் முயற்சி செய்யறாங்க. திருவண்ணாமலையில சார் ஒரு பெண்ணு 4 பேர் 5 பேர் கேங் ரேப் மாதிரி பண்றாங்க. அது இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் மூலியமா இன்றைய இளைஞர்கள் அது மாறி தவறான வழியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த டிஜிட்டல் மீடியாவை தவறா பயன்படுத்தி அது ஒரு தவறான ஒரு முன்னோட்டமா இந்த பாலியல் பலாத்காரம், இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க திருவண்ணாமலையில. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடக்குது. அந்த சோசியல் மீடியால எப்படி தடுக்கிறது? இந்த பள்ளிகளே செல்போன் எல்லாம் பயன்படுத்துறாங்க. நம்ம சட்டமன்றத்தில் இது குறித்து நம்ம விவாதம் செஞ்சிருக்கோம், தொடர்ந்து செய்யறோம். காவல்துறை மிகவும் பொறுப்போடு கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுகிறது. சட்டமும் அதுக்கு கடினமாக இருக்கிறது. அடிக்கக்கூடாது, தொடக்கூடாது, தண்டிக்கக்கூடாது, எல்லாம் நீதிமன்றம். ஆகவே கண்டிப்பாக நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறை, பெருமைக்குரிய காவல்துறை, தடுத்து குற்றங்களை நிறுத்துவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கத்தான் செய்கிறது. தடுத்து நிறுத்த வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் காவல்துறை எல்லாவற்றுக்கும் குறை சொல்லுவதும் புறம் சொல்லுவதும், இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்ளுகிறார்கள், கட்டுப்படுத்த முடியவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாம் ஒதுங்கிட்டு சொல்ல முடியாது. நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வி ஆர் ஆல்சோ இந்த சொசைட்டி. நம்முடைய மக்கள், நம்முடைய மண், நம்முடைய மாநிலம், ஒரு பொதுமக்களுக்கும் அதில் அக்கறை உண்டு. ஆகவே குற்றங்கள் நடப்பதை தடுக்க வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் எங்குமே குற்றம் நடக்காத மாநிலம் என்று சிங்கப்பூரையே சொல்ல முடியல. சிங்கப்பூர் தான் இருக்கிறதே உலகத்தில் மிகப்பெரிய குற்றங்கள் இல்லாத நாடுன்னு சொல்றாங்க. அங்க குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்கு, குவைத்தில் இருக்குது, துபாய், மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. அதனால இதை கட்டுப்படுத்த வேண்டும், மாற்று கிடையாது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்வோடு, பொறாமையோடு, எச்சரிக்கை எரிச்சலோடு குற்றம் சாட்டுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.